Hi friends, welcome to Access Infotech YouTube channel. நமக்கு இன்னைக்கு ஒரு போர்ட் சர்வீஸ் வந்திருக்கு SP Pavilion X360. என்ன ப்ராப்ளம் கஸ்டமர் சொல்லியிருக்காங்க அப்படின்னா பேட்டரி நாட் சார்ஜிங் சொல்லியிருக்காங்க. அவங்க இதில் வந்து பேட்டரி சார்ஜ் ஏறலை. அவங்க வந்து புது பேட்டரி வாங்கி போட்டிருக்காங்க. வாங்கி போட்டாலும் அதே சேம் கண்டிஷன். உடனே அது வந்து போர்ட் ப்ராப்ளமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேட்டரி வாங்கின இடத்துல சொல்லியிருக்காங்க. அதனால் நமக்கு அமைச்சிருக்காங்க அவங்க கஸ்டமர். இதுதான் அவங்களுடைய பழைய பேட்ரி. பல்ஜாக இருக்குது, கொஞ்சம் பல்ஜான பேட்டரியை வந்து சார்ஜ் ஏறல மேபி, அதனால தான் வேலை செல்லில் வந்து பார்த்துருக்காங்க. புது பேட்டரி வாங்கினது இது. ரெண்டு பேட்டரிக்கும் ஒரே ரிசல்ட் வந்தோடனே அவங்க வந்து நம்மள்ட்ட வந்து கொடுத்துருக்காங்க சர்வீஸ் பார்க்குறதுக்கு போர்டை. நம்ம செக் பண்ணி பார்த்தோம், ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்ததில் வந்து பேட்ரி காயில் இருக்குல்ல, பேட்ரி காயில் வந்து கிரவுண்டாக இருந்துச்சு. பேட்ரி காயில் கிரவுண்டு இருந்ததுனால நமக்கு வந்து போர்டு பர்ஃபெக்டாக ஆன் ஆனிச்சு. ஆனால் பேட்ரி சார்ஜ் ஏறலை. நம்ம பஸர் மோடில் வச்சு பார்க்கும்போது பஸர் சவுண்ட் வந்துச்சு பேட்டரியில். அதனால வந்து நம்ம வந்து இப்போது அது எதனால் ஷார்ட் இருக்குது, அங்கே ஏதோ ஒரு ஷார்ட் இருக்கிறதுனால தான் அது வந்து இதாக இருக்குது. அதை என்ன செக் பண்ணி பார்த்தப்போ ஒரு கெப்பாசிட்டர் வந்து கொஞ்சம் ஃபிசிக்கலாக பார்க்கையிலேயே உங்களுக்கு வந்து இதாக இருந்த மாதிரி இருந்துச்சு, ஷார்ட் இருந்த மாதிரி. அந்த கெப்பாசிட்டர் வச்சு பார்க்கையில் நமக்கு வந்து அந்த கெப்பாசிட்டர் தான் இருக்கும் ஷார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணிக்க முடிஞ்சிச்சு. இப்போ அந்த கெப்பாசிட்டரை நம்ம எடுத்து பார்ப்போம். எடுத்தால் மேபி அந்த ஷார்ட் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. யூஸ்வலாக கெப்பாசிட்டர்ஸ் எடுக்கையில் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ப்ளோயர் வச்சு தான் எடுப்பாங்க. ஆனால் ப்ளோயர் வச்சு தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ப்ராப்பரான ஒர்க்கிங் இது நம்ம வச்சுருந்தாலும் சால்ட்ரைன் வச்சுருந்தாலும் நம்ம அதை வச்சு எடுத்துடலாம். நம்ம இந்த தடவை நான் வந்து ப்ளோயர் வச்சு எடுக்கலை, சால்ட்ரைன் வச்சு எடுத்து பார்ப்போம் அப்படின்ட்டு உங்களுக்கு எடுத்து காட்டலாம் வீடியோவில் எதெல்லாம் எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக. கொஞ்சம் வெயிட் பண்ணணும், கரெக்டான டெம்பரேச்சர் வச்சுக்கணும். இதில் நம்ம இது வந்து ஆட்டோ கட் ஆஃப். உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டர் தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த காயில் பக்கத்தில் இருக்க ஒரு கெப்பாசிட்டர் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. அந்த கெப்பாசிட்டர் ஓகே, எடுத்தாச்சு அந்த கெப்பாசிட்டர். இப்போ அந்த கெப்பாசிட்டர் எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து காயில் கிரவுண்டு போயிருச்சா இல்லையான்னு பார்ப்போம். காயில் கிரவுண்டு போயிருந்துச்சுன்னா ஷார்ட் கிளியர் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் இஷ்யூ சால்வ்டு. இன்கேஸ் அந்த காயில் கிரவுண்ட் போகலை அப்படின்னா நமக்கு வந்து வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம் அடிஷ்னலாக. அடுத்த ரூட் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, பஸர் சவுண்டு வரல. காயிலில் பார்ப்போம். இப்போ காயிலையும் பஸர் சவுண்டு வரல. ஸோ ஷார்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ ஷார்ட் ரிலீஸ் ஆகிட்டனால தான் நமக்கு வந்து எந்த பஸரும் இதாகாமல் இருக்குது. ஓகே, இஷ்யூ சால்வ் ஆகும். இப்போ வந்து நமக்கு வந்து பேட்டரி போட்டால் பேட்டரி சார்ஜ் ஏறும். நம்ம பேட்டரி ஃபிக்ஸ் பண்ணி லேப்டாப் OS உள்ள லோட் பண்ணி அப்புறமா வந்து செக் பண்ணி பார்ப்போம். அதை முக்கியமான விஷயம் எப்போதுமே நான் வீடியோவில் சொல்கிறது தான், எப்போதுமே நம்ம ஒரு கெப்பாசிட்டரையோ ஒரு காம்பனண்ட்டையோ அதெல்லாம் எடுத்தோம்னா திரும்ப அதை ரீப்ளேஸ் பண்ணிடணும். அது எப்போதுமே ரீப்ளேஸ் பண்ணாமல் நம்ம அதான் எடுத்தால் ஒன்றும் ஆகாது, ஃபில்டர் கெப்பாசிட்டர் தான் சொல்லி விட்டோம்னா அது நாளைக்கு ஏதாவது பிரச்சனை கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு தேவையில்லாத ஒரு காம்பனண்ட்டை ஒரு மேனுஃபேக்சர் எப்போதுமே ஒரு போர்டில் வைக்க மாட்டாங்க. அது எப்போதுமே அந்த தியரியை மைண்டில் வச்சுக்கணும். ஒரு சர்வீஸ் பார்க்குறதா இருந்தால் அழகான லேப்டாப்பு, டச் ஸ்க்ரீனு, 360 ரொட்டேட்டபிள். போர்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து உள்ள விண்டோஸ் உள்ளே பூட் பண்ணி சார்ஜ் ஏறுதாங்கிறத பார்ப்போம். கேமரா வியூவில் வந்து தெளிவாக அதை காட்ட முடியல, அது டிஸ்பிளேயை எவ்வளோ முடியுமோ காட்டுறானா அதில். ஹீட்ஸிங்கை மறந்துட்டேன். ஏன்னா நம்ம ஆன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா உள்ள விண்டோஸ் வரையும் பூட் வாங்கணும்ல. அப்போது ஹீட்ஸிங் வைக்காட்டியா வெறும் டிஸ்பிளே பார்க்குறது இருந்தால் பரவாயில்ல. இது பண்ணுறதுனால நமக்கு வந்து உள்ள பூட்டாக வெயிட் இது தெர்மல் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஹீட்ஸிங் ஃபேன் போட்டு ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணால் தான் அது நிற்கும். இல்லாட்டா மிடில் ஆஃப் ஆகிடும். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இது. சரி, ஓகே, ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. சரி, டிஸ்பிளே கனெக்ட் பண்ணுவோம்.
டிஸ்பிளே கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம அடாப்டர் ப்ளக்இன் பண்ணி பேட்ரி எல்லாமே போட்டு ஹார்ட் டிஸ்க் வரையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி தான் பார்க்கணும். அப்போ தான் நமக்கு பூட் ஆக தெரியும். நெக்ஸ்ட் பேட்ரி ஃபிக்ஸ் பண்ணலாம். நம்ம புது பேட்ரி எடுத்து பண்ணி பார்ப்போம். பழைய பேட்ரி பண்ணலாம்னு நினச்சேன் ஃபஸ்ட்டு. அப்புறமா எதுக்கு புது பேட்ரி பண்ணிட்டு பழைய பேட்ரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் புதுசாக ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போது ஏன்னா இஷ்யூ வந்து பேட்டரியில் இல்லாதனால பல்ஜே இருந்தாலுமே நமக்கு வந்து பேட்ரி வேலை செய்ய வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் கஸ்டமர் வந்து பேட்ரி நிற்கலாம் சொல்லி தானே இது பண்ணாங்க. மேபி அந்த பெரிய லோ பல்ஜி இல்லை, மைனர் பல்ஜி தான் அது. அவங்க அதே பேட்டரி இன்னும் ஒரு 3 months 6 months யூஸ் பண்ணலாம் மேபி. பேட்ரி இப்போ தான் பல்ஜி பேட்டரி யூஸ் பண்ணுற ரிஸ்க்கு, டேஞ்சர், பண்ணக்கூடாது. ஏன்னா எனக்கு பண்ணாலும் அது பர்ஸ்ட் ஆகலாம். எக்ஸஸ் பல்ஜி இருந்துச்சுன்னா பர்ஸ்ட் ஆகிடும். ஓகே, ஹார்ட் டிஸ்க் மாட்டி வச்சு ஆன் பண்ணலாமா? ஹோப் இட் இஸ் சால்வ். டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த இருக்கிற ப்ராப்ளம் சால்வ் ஆனாலே இஷ்யூ என்னென்னு வந்துச்சோ அது சால்வ் ஆகிரும் யூஸ்வலாக. அந்த நல்ல தைரியமாக சொல்கிறேன்னா மேபி இது வந்து ஷார்ட் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால அது வந்து சால்வ் ஆகாமல் இருந்திருக்கும். ஷார்ட் ரிலீஸ் பண்ணனால சால்வ் ஆகிருக்கும் அப்படின்னு. எப்போதுமே வந்து ஃபுல்லாக போர்டை கழட்டிட்டு நம்ம ரீஃபிக்ஸ் பண்ணல இட் டேக்ஸ் டைம். அது வந்து ரீபூட் ஆகிட்டு 2-3 times இந்த லைட் இண்டிகேட்டர் தெரியுதா ரீஸ்டார்ட் ஆகிட்டு அப்புறமா வந்து பயாஸ் ரீசெட் ஆகும். அதுக்கப்புறம் தான் டிஸ்பிளே வரும். அது எல்லாம் டெல் HP லேப்டாப்ஸில் எல்லா லேப்டாப்லேயுமே அந்த கண்டிஷன்ஸ் இருக்குது. ஓகே, நம்ம ஆயிடுச்சு. டச் வேலை செய்யுது. கொஞ்சம் முடிஞ்ச அளவு லைட்டாக டில் பண்ணிக்கிறோம். அப்போ தான் கேமரா வியூ கொஞ்சமாவது வரும். ஓகே, அந்த 4% தெரியுதா? ப்ளக்இன் 4%. யூஸ்வலாக அந்த லேப்டாப் வந்து அடாப்டர் ப்ளக் அவுட் பண்ணோன்னு ஆஃப் ஆயிடுச்சு. கஸ்டமர் கொண்டு வரையில புது பேட்டரி போட்டோம்னா இதுதான், பேட்டரியோட சப்ளை வரவே இல்லை. அந்த 4% டிஸ்பிளே தெரியுது, ப்ளூ கலர் டிஸ்பிளே தெரியுது. 4% 5% ஆயிடுச்சு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்த ப்ளக் அவுட் பண்ணிட்டு பார்ப்போம். ப்ளக் அவுட் பண்ணிட்டு பார்ப்போம் எப்படி என்ன செய்ய பார்ப்போம். ஆஃப் ஆகுதா இல்லையான்னு. ஆஃப் ஆகலை. பேட்டரி லோ காட்டுது. அது ஆஃப் இல்லை, பேட்டரி லோ. ஏன்னா 4% 5% இருக்கு. பேட்டரி லோ வார்னிங் தான் காட்டுது. அந்த போர்டு லேப்டாப் ஆனில் தான் இருக்கு பாருங்க, டிஸ்பிளே தெரியுது. ஓகே, ஸோ இஷ்யூ சால்வ். நம்ம வந்து சின்ன ஒரு கெப்பாசிட்டருடைய இதனால நம்ம வந்து இது பேட்டரி லேப்டாப் வந்து நாட் சார்ஜிங் இருந்திருக்கு. அது பிரச்சனை வந்து சின்ன காம்பனண்டாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம், பெரிய இஷ்யூவாக இருக்கலாம். பட் வந்து புல் காஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும் தான் முக்கியமான விஷயம். எப்போதுமே சர்வீஸ் பண்ணையில் நம்ம வந்து தேவை இருக்கிற இடத்த கை வைக்காமல் நம்ம அவசரப்பட்டோ இல்லை நாலேஜ் இல்லாதனாலையோ தேவையில்லாத இடத்த இது பண்ணி கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிற ஒரு இதை வந்து எக்ஸஸாக நம்ம ப்ராப்ளம் பண்ணி விட்ருவோம். அது நிறைய பேர் பண்ணுறது தான் அது. ஆக்சுவலாக அப்படி பண்ணக்கூடாது. சர்வீஸில் வந்து ரொம்ப சின்ன சின்ன இஷ்யூஸ் நிறைய இருக்கும். நம்ம சின்ன இஷ்யூ தானே அப்படிங்கிறது வந்து தெரியாமல் இருந்தோம்னா நம்ம கண்டிப்பாக நிறைய போர்ஷங்களை சர்வீஸ் வர்றது வந்து தேவையில்லாமல் கை வச்சு ஒரு பிரச்சனையை வந்து இன்னொரு பிரச்சனையாக உருவாக்கி அந்த மாதிரி காம்ப்ளிகேட் பண்ணி கொண்டு வந்து தர்றாங்க. அந்த மாதிரி வரப்போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை ரெடி பண்ணுறது திரும்ப. அதனால் எப்போதுமே நமக்கு ப்ராப்பராக தெரிஞ்சால் அதை பண்ணணும். அப்படி இல்லாட்டியா நம்ம வந்து பண்ணக்கூடாது. தெரியல வந்து ரிட்டர்ன் கொடுத்துடலாம், அது தப்பே கிடையாது.